இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு காலை நேரத்தில் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து ரட்சித்து நம்மை பலப்படுத்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் தேவன் பாருங்கள், நம்முடைய திட்டங்கள் என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியும். த லார்ட் வில் நோ ஆல் அவர் பிளான்ஸ். அதன் பிரகாரமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பொறுப்பெடுத்து பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவர் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் செய்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தைங்க, இந்த வசனம் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் உங்களுக்கும் அது நன்மை கொண்டு வரும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் இப்போது ஆபிரகாமு இருந்த நாட்களில் போல ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாகிறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஈசாக்கு என்பவர் போகப்படும்போது தேவன் அந்த இடத்துல அவரை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவனை முற்றிலுமாய் சார்ந்திருக்கும்போது, அவரே நம்பி இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அமலேக்கினிடத்தில் கேராகுக்கு போனான். இப்போது தேசத்தில் பயங்கரமான ஒரு பஞ்சம் உண்டாயிடுது. ஈசாக்கு என்ற ஆபிரகாமுடைய குமாரன் என்ன பண்ணுறார் பாருங்க, கேராக் என்றதானே ஒரு இடத்துக்கு போகிறார். யாரை தேடி போகிறார்னா, அபிமெலக் என்ற ராஜாவை தேடி பெலிஸ்தீன் நாட்டுக்கு என்ன பண்ணுறாரு போகிறார். இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாக இருக்கிற அபிமெலக் இடத்துக்கு போகிறான். பெலிஸ்தியருக்கு ராஜாவாக இருக்கிற அபிமெலக் இடத்துக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியேறு. தரிசனத்தில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்கிறாரு ஈசாக்கை நோக்கி, ஈசாக்கு நீ எகிப்துக்கு போகாத, அங்கே இன்னும் பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதனால் நான் சொல்லுகிற வரைக்கும் நீ என்ன பண்ணு, இங்கே இரு, இந்த தேசத்திலேயே குடியேறுன்னு சொல்லி ஆண்டவர் ஈசாக்குக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறார். சில சமயத்தில் ஆண்டவர் பாருங்கள், எதை செய்தாலும் நமக்கு நல்லதாக தான் செய்வார். நாம் தான் என்ன பண்ணுறோம், நம்முடைய பின்தங்கின புத்தியில் நம்ம யோசிச்சுக்கிறோம், ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை அதை செய்யலை, எனக்கு நன்மையே வரல, நான் ஜபம் பண்ணி ஜபத்திற்கு இன்னும் பதிலே கிடைக்கலன்னு சொல்லி நாம் இந்த இருக்கிற கொஞ்சமான இந்த மரம் மண்டையில் நம்ம என்ன பண்ணுறோம், யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் எது செய்தாலும் நன்மைக்கு ஏதுவான காரியத்தை ஆண்டவர் செயல்படுவார். பாருங்கள், ஒரு மனுஷன் ஒரு மரத்தடியில் படுத்து கொண்டு இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு ஒரு யோசனை, இந்த பழைய வகைகளெல்லாம் பார்த்து ஒரு அத்தி பழத்தின் மரத்தடியில் படுத்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாச்சு. என்ன யோசிக்கிறான் அவன்னா, என்னப்பா இது கடவுளுடைய படைப்பு, இவ்வளோ பெரிய மரம் இருக்குது, இந்த மரத்தில் சும்மா சின்ன 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 பழம் தொங்கின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அடுத்து இன்னும் கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்கும்போது கண்ணு கெட்டின தூரத்தில் திராட்சை தோட்டத்தில் கொடியாக இருக்கும்ல, கொடியில் திராட்சை பழங்கள் தொங்கி கொண்டு இருக்கிறத பார்த்தான். அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது கீழே அப்படியே கொடி படர்ந்து இருக்கிறது. பூசணி, பெரிய பெரிய பூசணிங்க அப்படி காய்த்து அந்த கொடியில் அப்படியே படர்ந்து இருக்கிறத அவன் பார்க்குறான். இப்போ இவனுக்குள்ளே ஒரு எண்ணம், நம்ம எண்ணம் தான் தெரியவில்லை, நம்முடைய கொஞ்சம் நஞ்சமான புத்தியில் நம்ம யோசிப்போம், என்னப்பா இந்த கடவுளுடைய படைப்பு, இந்த கொடியில் இருக்க வேண்டிய பழம் மேலே இருக்குது, மேலே இருக்க வேண்டியது கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி, இதை கடவுள் படைச்சாரு, இதை கடவுளுக்கு கூட ஒரு நல்ல எண்ணம் இல்லையா, இந்த கொடியில் இவ்வளோ பெரிய பூசணியை உண்டாக்கி இருக்கிறாரு, இந்த பூசணியாகப்பட்டது எப்படி அதோடைய
பலுவை தாங்கி அதோடைய வெயிட்டை தாங்கி இருக்கும். இன்னும் பெரிய மரத்துக்கு நம்ம படுத்துன இருக்கிறோம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பழத்தை படைச்சிருக்கிறாரு. இவ்வளோ பெரிய பூசணிக்காய் அந்த மரத்து மேலே காய்ச்சி அந்த சின்ன கொடியில் சின்ன சின்ன பழம் அப்படி காய்ச்சி இருக்கக்கூடாதா, அங்கே இருக்கிற திராட்சை கொடியை போல் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு அத்தி பழம் அவருடைய முகத்தின் அந்த தாடை மேலே விழுந்துதான். அப்போ தான் அவனுக்கு ஒரு தெளிவு உண்டாச்சா, அடடட முட்டாள்தனமாக நம்ம யோசித்துட்டுமே, கீழே இருக்கிற பழம் மேலேருந்து அந்த மேலேருந்து எவ்வளோ பெரிய பூசணி நம்ம தலை மேலே முகத்தின் மேலே விழுந்தது, நம்முடைய முகம் என்ன கதியாக இருக்கும். கடவுள் எது படைத்தாலும் எது செய்தாலும் நல்லதை தான் செய்வார் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவன் இந்த மனுஷனுக்கு ஒரு உணர்வு உண்டாச்சா. இது நம்ம பாடப்புத்தகத்தில் நம்ம வாசித்து சின்னதில் எழுதப்பட்டு இருக்கிற ஒரு கதைகள் சற்று ஞாபகத்துக்கு வந்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ தேவன் எதை செய்தாலும் நல்லதுக்கு ஏதுவாகத்தான் செய்வார். இப்போது இந்த கேராருக்கு பெலிஸ்தியனுக்கு ராஜாவாக இருக்கிறதான அமலேக்கியை நோக்கி போக வேண்டியதான இந்த மனுஷனை சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகாதப்பா, நான் சொல்கிற வரையில் நீ எங்கே இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தரிசனத்தில் சொல்கிறாரு. பாரு 3வது வசனத்தை வாசிக்கிறோம். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போது நீ எகிப்துக்கு போயிட்டேன்னா உனக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகாது. எகிப்துக்கு போயிட்டேன்னா அங்கே இன்னும் பஞ்சமான ஒரு காலத்தில், கொடியமான ஒரு காலம் உங்கள் தகப்பனாய் இருந்த ஆபிரகாம் நாட்களில் உண்டானதுக்கும் மேலான ஒரு பஞ்சம் இந்த நாட்களில் உண்டாகி கொண்டு இருக்குது. அதனால் நீ அங்கே போனால் பிழைக்க முடியாது, போர்ஷாப்பு உனக்கு கிடைக்காது. ஆகையால் நான் சொல்கிற வரலையும் நீ இந்த தேசத்தில் இருன்னு சொல்லி என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஈசாக்குக்கு வாக்கு கொடுக்கிறார் தேவன். ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தனோ அந்த வாக்குத்தத்தத்தை உனக்கு நான் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை பெருக பண்ண, உன் சந்ததியை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஈசாக்குக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அப்போ தேவன் சொல்லப்படுகிற இந்த காரியத்தில் ஈசாக்கு உண்மையாக இருந்தது நிமித்தம் கீழே நம்ம வாசிக்கப்படுகிறோம். இந்த தேசத்தில் கர்த்தர் அவனை வைத்து அவன் கைட்டு செய்கிற காரியங்கள், வெட்டுகிற துறவை, அவனுடைய ஆடு மாடு எல்லாம் பெருக பண்ணி அவன் 30, 60, 100 ஒரு ஆசீர்வாதமான பலனாய் இந்த மனுஷன் ஜீவிப்பதற்கு கர்த்தர் அவனுக்கு கூட இருந்து நடத்துகிறார். ஒரே ஒரு காரியம் தரிசனத்தில் தோண்டி சொல்கிறாரு ஆபிரகாம், ஈசாக்கே, இந்த தேசத்தில் நீ என்ன பண்ணு, குடியேறு. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய நாட்களில் இருந்தது போல பஞ்சம் இந்த நாட்களில் உண்டாயிருக்கிறது. ஆகல நான் சொல்கிறபடி கேட்டு நீ இருப்பாயானால் இந்த தேசத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு வார்த்தை சொல்கிறார், வாக்குத்தத்தை சொல்கிறாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதுக்கு பிற்பாடு உன் சன்னதிகள், நீ கைட்டு செய்கிற எல்லா கையின் காரியங்களும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நீ கீழே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவனுடைய வாழ்க்கை பல விதத்தில் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இப்போ தேவன் எதை செய்தாலும் எதை கொடுத்தாலும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செயல்படுவார். ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவருடைய ஆடு மாடுங்க, அவருடைய மிருக ஜீவனுங்க, அவருடைய வெட்டின துறவைகள் எல்லாம் தண்ணீர்கள் சுரக்கப்பட்டு பல விதமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கும் நம்முடைய சரித்திரத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. கர்த்தர் அப்படியா ஈசாக்கு ஆசீர்வதித்தார். இந்த நாட்களில் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கூட கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுகிற தேவனாக்கா. அதனால் ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம். ஒரு மனுஷன் மரத்தின் கீழே படுத்து கொண்டு அவன் யோசித்ததான காரியங்களை ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதனால் கர்த்தர் எதை செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாக செயல்பட முடியும். தேவன் அவ்வளோ பெரிய மரத்தை உண்டாக்கி அதில் சின்ன ஒரு பழத்தை வச்சுருக்கார், ஒரு அத்தி பழத்தை வச்சுருக்காருன்னா அதுலேயும் ஒரு நன்மை உண்டு. கீழே அடர்ந்த
இந்த கொடிகளை பரப்பி அதில் ஒரு பூசணியை உருவாக்குறாருன்னா அதுலேயும் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் தேவனுடைய படைப்பில் நம்ம எந்த குறைகளை சொல்வதற்கு எந்த விதமான நாம் பாத்திரவான்கள் கிடையாது. தேவனுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி, எது நன்மையாக ஜனங்களுக்கு கொடுக்கணும். அந்த நன்மையை தான் ஈசாக்குடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்தருளினார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதித்து போற்றி வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் எல்லாரும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.